என்னுடைய தந்தையின் நலன் கருதி ராஜ்யத்தை தியாகம் செய்தேன். வாழ்வில் பிரம்மச்சரியம் பூண்டு வாழ்ந்து வந்தேன். இதில் என் சுயநலம் ஏதுமில்லையே வாசுதேவரே. சுற்றி நிகழ்வதை சற்றே உற்று காணுங்கள். என்ன நடக்கிறது இங்கே? ஏன் இந்த மகா யுத்தம் நடைபெறுகிறது? கங்கை மைந்தரே, தாம் தமது கடமையை ஆற்ற தவறிவிட்டீர்கள். மகாராஜா திருதராஷ்டிரரை அதர்மம் செய்யாது ஏன் தாம் தடுக்கவில்லை? கங்கை மைந்தரே, சூது விளையாட்டின் தீர்மானம் குலமகள் பாஞ்சாலிக்கு நேர்ந்த அவமானத்தை தடுக்காதிருந்தது. கண்ணெதிரே நடக்கும் இந்த அநியாயம் கண்டு தாம் ஏன் மௌனம் சாதித்தீர்கள்? அனைத்து அதர்மங்களையும் அடியோடு தடுக்கும் திறனும் தம்மிடம் இருந்தது, உடன் சக்தியும் இருந்தது. அதை விடுத்து விலகி நின்றீர்கள். அதனால் விளைந்த விபரீதம் என்ன? நிகழ்கின்ற இந்த யுத்தம் அல்லவா? இன்றைய போரில் பாண்டவருக்கு சாதகமாக தங்களால் யுத்தம் புரிவதற்கு இயலாமல் போனாலும் தம் இரு கரத்தில் உள்ள அஸ்திரங்களை தியாகம் செய்து இறைவனை வேண்டி மரணத்தை ஸ்வீகரியுங்கள். ஸ்வீகரிக்க சித்தமாய் உள்ளேன் வாசுதேவரே. இன்று